நாம் நாம தமிழ் பண்பாடு கலாச்சாரம் அப்படிங்கிறத பிரதிபலிப்பதற்காக நாம் தமிழகத்தை உயர்த்துவோம், தமிழகத்தை விஸ்வகுருவாக உலக குருவாக உயர்த்துவோம். அதுக்கு இந்த மத்திய அரசு அனைத்து துறைகளிலுமே உதவும். காரணம் இந்தியா முழுக்க மத்திய அரசு திட்டங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே தமிழகத்தில் அதிகம் எல்லாமே மித்ரா வங்கி, வீடு கட்டும் திட்டம், இப்படி அனைத்துமே இங்கே அதிகப்படியாக கொடுத்துருக்காங்க. அது நம்ம வருகிற காலங்களில் நம்ம தர்மம், இந்து தர்மம் சனாதன வென்றால் இன்னும் மேலும் மேலும் அது தொழிற்சாலையாகட்டும் மற்ற சிறப்பு திட்டங்களாகட்டும் இங்கே கிடைக்கும். தமிழக மக்கள் உற்சாகம் பெறுவார், குடும்பம் உன்னத நிலையை அடையும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. இப்போ சேலம் ஸ்டீல் பிளான்ட்டுக்கு நீங்கள் மிகப்பெரிய அளவில் அது எவ்வளவு அடிபட்டு உதைபட்டு பல்வேறு ஏச்சு பேச்சு, இந்த செய்தி மத்திய அரசு செய்தி வந்த உடனே எனது அப்படிங்கிற எனது அப்படிங்கிற மாற்று சிந்தனையாளர்கள் அவங்களுடைய பொய் பித்தாட்டங்களை எல்லாம் தவிடுபடியாக்கி மிகப்பெரிய உயரிய உன்னதிய ஒரு லட்சியத்தை அடைந்திருக்கீங்க. உள்ளபடியே உங்களை பாராட்டணும், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தலைவர் செயலாளர் அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயத்துக்கு தான். நீங்கள் எல்லாருமே பொறுப்பாளர்கள். நாம் போஸ்ட் போட மாட்டோம், தலைவர் வாழ்க, செயலாளர் ராமசாமி வாழ்க, ரங்கசாமி வீரமணி வாழ்கான்னு போஸ்ட் போட மாட்டோம். அது ஜண்டாயத்தில் தொழிலாளர் துறைக்கு கணக்கு கொடுக்கறதுக்காக தலைவர் செயலாளர் நிர்வாகிகள் ஜண்டாயத்தில் அது எல்லாருமே பொறுப்பாளர்கள். ஆக நீங்கள் பொறுப்பாக மெம்பர்களை அதிகப்படுத்த வேண்டும். என்னதே திறமைசாலி புத்திசாலியாக இருந்தாலுமே ஜெயிக்கணும், ஜண்டாயத்தில் ஜெயிக்கணும். அந்த ஜெயிப்பதற்கு நம்ம இந்த சேலம் ஸ்டீல் பிளான்ட் உறுப்பினர்கள் அதிகமாகி வெற்றி பெறுவதற்கு அனைவருக்கும் பொறுப்பு இருக்குது. அந்த வகையில் நீங்கள் செயல்பட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம், உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா உங்களை மறக்க முடியாது. எப்படி நான் அப்பப்போ ஃபோன் பண்ணிவிட்டு ஜெயிக்கு ஃபோன் பண்ணி இவங்களுக்கு ஃபோன் யாரெல்லாம் இருக்காங்களோ நீங்கள் இதுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் எதாவது இருந்தாலும் சொல்லுங்கள், ஏதாவது செய்ய வேணும், இல்லை நீங்கள் பிரச்சனை பண்ணுறாங்க இடையூறு பண்ணுறாங்க அப்படின்னு எதாவது சொல்லுங்கள். அது எங்கே சொல்லி என்ன பண்ணும், அதிகாரிகள் மட்டத்தில் ஏதாவது திழுதல் பண்ணுறாங்களா, இந்த தொழிற்சாலைக்கு விரோதமாக செயல்படுறாங்களா, எதா இருந்தாலுமே சொல்லுங்கள். இந்த தொழிற்சாலை இப்போ வேலை செய்கிறவங்கெல்லாம் 58 60 ஆனா போயிடுவாங்க, அதிகாரிகள் வேறு பக்கம் போயிடுவாங்க. இது தொழிற்சாலை நிரந்தரமாக இருக்கணும், அடுத்தவங்க செயல்படணும், அடுத்தவங்களோட குடும்பம் வாழணும். இது நிரந்தரமானது, தொழிற்சாலை நிரந்தரமானது. அந்த வகையில் இதை காப்பாற்றுவோம், தமிழகத்தை முன்னேற்றுவோம். சேலம் இரும்பாலை அப்படிங்கிறது உலக பிரசித்தி பெற்றது. சேலம் தான் முன்னிலைப்படுது, அது சேலத்துக்கும் பெருமை அப்படிங்கிறது தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். ஜெய் ஜெகத்.